வணக்கம். சென்னை ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லக்கூடிய புறநகர் மின்சார ரயில் ராயபுரம் அருகே வந்தபோது தடம் புரண்டு சிறிய அளவில் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த ராயபுரம் அருகே, அதாவது சென்னை கடற்கரைக்கும் ராயபுரத்துக்கு இடையில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து பெரிய அளவிலான பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இந்த விபத்து காரணமாக அடுத்தது வரக்கூடிய ரயில் சேவையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விபத்து நடைபெற்ற உடனடியாக ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் அந்த விபத்து இதனால் ஏற்பட்டது அதை சரி செய்யக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை வந்த புறநகர் மின்சார ரயில் சரியாக ராயபுரத்திற்கு பிறகு அடுத்த கட்டமாக சென்னை கடற்கரை நோக்கி புறப்படும் போது மூன்றாவது பெட்டி இருக்கக்கூடிய இரண்டாவது சக்கரம் தடம் புரண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ரயிலில் இருந்த பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட உடனடியாக இந்த விபத்து ஏற்பட்ட உடனே பயணிகள் அனைவரும் ரயிலில் இருந்து இறங்கி மாற்று போக்குவரத்துக்காக நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிகமாக சென்னை துறைமுகம் உள்ளது. அந்த துறைமுகத்திலிருந்து சரக்கு ரயில் அதிகமாக செல்வதால் அந்த வழியாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாதை என்பது வழக்கமாக இல்லாமல் சற்று பலவீனமாக இருப்பதாகவும் அதனால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் இருப்பதற்கான வாய்ப்பு அங்கு அதிக அளவு இருப்பதாக கூட ஏற்கனவே பல முறை அங்கு இருக்கும் அந்த நிலையை அறிந்தவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அவ்வப்போது அந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த சரக்கு ரயிலானது அவ்வப்போது அடிக்கடி அங்கு செல்வதால் அந்த பகுதியில் அந்த ரயில்வே டிராக் என்று சொல்லக்கூடிய பாதை என்பது பலவீனமாக இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. அந்த கட்டமைப்பை இன்னும் பலமாக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பகுதியில் இருப்பவர்கள், அந்த விவரம் அறிந்தவர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. அதை ஒட்டிதான் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்தும் தொடர்ந்து ஆய்வு பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து காரணமாக அந்த தடம் புரண்ட ரயில் அங்கே நிற்பதால் அந்த வழியாக வரக்கூடிய மாற்று ரயில்கள், அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய ரயில்களாக இருக்கட்டும், ஆவடியிலிருந்து சென்னை கடற்கரை வரக்கூடிய ரயில்களாக இருக்கட்டும், அனைத்தும் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறதால் அதில் வரக்கூடிய பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த தடம் புரண்ட ரயிலை சரி செய்து மீண்டும் இயக்குவதற்கான பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.